நான் முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறேன். இப்போது ஒரு சட்டி அடுப்பில் வச்சு பற்ற வச்சிட்டேன். இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன். முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி முருங்கைக்கீரையை உருவி தண்ணியில் போட்டிருக்கேன். இதை இலையாக எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த சின்ன சின்ன காம்போடு போடுங்க. ரொம்ப இலையாலாம் எடுக்க வேண்டாம். பொரிக்க எடுக்கிற மாதிரியெல்லாம் எடுக்க வேண்டாம். குட்டி குட்டி காம்போடு அப்படியே உருவி இந்த பாருங்கள், குட்டி குட்டி காம்போடு அப்படியே இப்படி உருவி நீங்கள் போட்டுருங்க இந்த சூப்புக்கு. இப்போது இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு செம்பு தண்ணி. முருங்கை இலையை போடுறேன். அதில் தண்ணியில் முருங்கை இலையை போட்டுட்டோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா இந்த தண்ணி கொதித்து தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து தண்ணி நல்லா கொதிச்சு சுற்றுச்சு. நல்லா கொதிக்கணுமா. முருங்கைக்கீரை சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, 9 பாயிண்ட் இருக்குது, 8 பாயிண்ட் இருக்குது, 7 பாயிண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பை ஒரு வாரம் குடித்தாக்கா நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். இப்போ இது கூட ஒரு 10 மிளகு போட்டுக்கிறோம். பொடியெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிச்சு வற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு ஒரு கால்வாசி தண்ணி வற்றணுமா. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடித்தோம்னா அந்த சூப்பு கூட, இந்த முருங்கைக்கீரை சூப்பு தண்ணி கூட ஒரு சுவரொட்டி வச்சு நீங்கள் நல்லா சுட்டு அதை ஃப்ரை பண்ணி அது கூட இந்த ஒரு டம்ளர் முருங்கைக்கீரை சூப்பையும் வச்சு சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் டாக்டர்கிட்ட போய் காசு செலவு பண்ணுறதுக்கு நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்மளே பார்த்துக்கலாம். ஹீமோக்ளோபின் லெவல் இது இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இது நாங்கள் குடித்து இது ஹீமோக்ளோபின் லெவல் எங்களுக்கு கூடியிருக்கு. அதனால் நாங்கள் செஞ்சதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு குடிங்க. இது கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வற்றட்டும். முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.